Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு உள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சொல்லப்போனாக்கா எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய 2 பேபிஸ் முழிச்சிருவாங்க. நைட்டில் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நான் மிட் மார்னிங்கில் தான் நல்லா தூங்க ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழிச்சிட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய 2 பேபிஸ் முழிச்சிருவாங்க. சாமுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா பாலாத்தி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் எந்திரிப்பேன். எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா பாப்பா பால் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேடம் பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் அப்கமிங்கில் போடுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாண்டசரி ஆக்டிவிட்டியில் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது செக் பண்ணி பாருங்கள். பேபி நம்ம எப்படி என்கேஜராக வச்சுருக்கலாம், இந்த மாதிரி டாய்ஸ் இல்லாமல் நம்மளுடைய பேபிஸ் என்கேஜராக வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பா கூட பெரிய அப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன அப்பா கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவை அம்மாட்ட கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னோடய மார்னிங் ரொட்டீனுக்கு நான் ஏஞ்சிடுவேன். அம்மாவுக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அம்மா பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் எல்லாம் போட்டபடியே இருந்துச்சு. மார்னிங் ஏஞ்சிட்டு நான் என்னோடய ரொட்டீன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவள் மார்னிங்கே ஏஞ்சிருவா. அரௌண்ட் 6 o'clock ஏஞ்சிருவா. பசிக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரூட் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவளுக்கு பொமக்ரானேட் எடுத்து கொடுத்துருந்தேன். பட் மேடம் சாப்பிடாம அப்படி வச்சுட்டே பார்த்தீங்கன்னாக்கா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா அம்மா பாப்பாவை தூங்க போட்டாங்க. அதுக்குள்ளே நான் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில் இந்த மாதிரி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்தோம்னாக்கா அதில் உள்ள ஜெர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டெட் ஆகிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சைட் பை சைடு வேலையை முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நக்ஷும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. நம்ம மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இட்லி தான் ஊற்றிருந்தேன். அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச குழம்பு இருந்தால் அதை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இட்லி மட்டும் ஊற்றிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க அந்த ஐஸ்கிரீம் ரெசிபி தான் நான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த ரெசிபி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் மினிமல் இன்க்ரீடியன்ட் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பேபிஸ் இருக்காங்களே எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கலர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரெசிபிலாம் ட்ரை பண்ணிவிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் இட்லியும் சைட் பை சைடு வெந்துருச்சு. மீன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டாச்சு. மேம்க்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் தனியாக சாப்பிட்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நார்மலாக நம்ம ஃபீட் பண்ணாலே சாப்பிட மாட்டா. தனியாக சரி பழக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நானும் சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பாப்பா பார்த்திங்கன்னா கலர் அடிக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே கேட்டால் சரி ஓகேன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு அந்த கலரிங் புக்கெலாம் நான் கொடுத்துருந்தேன். இதோட லிங்க் உங்களுக்கு வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரம் நோட்டில் கிறுக்குவா, அப்புறம் தரையில் கிறுக்குவா, அதுக்கப்புறம் செவுத்தில் கிறுக்குறா. ஓகே எப்படியாவது பழகட்டும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானும் கலரிங் கொடுத்தாச்சு பேபிக்கு இப்போவே. அப்புறம் இது கொஞ்சம் விளையாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மேடம் திரும்ப பில்டிங் பிளாக்ஸ் எடுத்துட்டாங்க. இது சாம் கூட விளையாடும் போதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நக்ஷும் தூங்கிட்டு இருப்பா. இல்லைனா பார்த்திங்கனாக்கா அம்மா வச்சுருப்பாங்க. பில்டிங் பிளாக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி தான். அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோவில் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பார்க்கறது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் 2 பேபிஸ் வச்சுட்டு இப்படி தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போகும். ஒர்க் பேபி மட்டும் தான் போயிட்டுருக்கோம். உங்கள் ரொட்டீன்லாம் எப்படி போகும்னு சொல்லிவிட்டு என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.